ஆமென் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேத வசனங்களை வாசித்து விசுவாசிக்கும் நம்முடைய வாழ்க்கையில. கர்த்தர் தேர்தல் இன்னொன்னு தெரியுங்களா? வேத வசனத்தை வாசித்து அதை விசுவாசித்து அதன்படி நடக்கணும். அதுதான் கர்த்தருக்கு பிரியம். அதன்படி நடக்கணும். கர்த்தர் சொன்னார் நீ கூடுன்னு சொன்னார். சாரிபாத் விதவை வீட்டுல குறைவு இருந்துச்சா? குறைவு இருந்துச்சு. கர்த்தர் ஊழியக்காரன் அமிச்சாரு. ஊழியக்காரன் அமிச்சு அந்த விதவை அம்மாவை பார்த்து சொன்னார், அம்மா நீ உங்ககிட்ட என்ன இருக்குது அதை செஞ்சு கொண்டு வான்னு சொன்னாரு. அந்த அம்மா, ஐயா கொஞ்சம் தான் மாவு இருக்குது, கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்குது, இவ்வளவுதான் இருக்குது, இது கூட நாங்க சாப்பிட்டு சாகலான்ட்டு தான் இருக்கிறோம், ரொம்ப தேசம் எல்லாம் பஞ்சமா இருக்குது, எல்லாம் சாப்பாடு இல்லாம செத்து போயிட்டு இருக்கிறாங்க, என் வீட்டுல கொஞ்சம் தான் இருக்குது ஐயா, ஒரு கைப்பிடி மாவு தாக்குது, கொஞ்சம் என்ன தாக்குது, இதை செஞ்சு கொஞ்சமாவது சாப்பிட்டு நானும் என் பையனை சாகலான்ட்டு இருக்கிறோம் அப்படி சொன்னாங்க. அப்போ தேவனுடைய ஊழியக்காரராக எலியா சொன்னாரு, அம்மா கொஞ்சம் இருக்கா? ஐயா என் வாழ்க்கையிலே ரொம்ப குறைவாக தான் இருக்குது, என் வாழ்க்கையே தரித்திரத்தை தான் இருக்குது, என் வாழ்க்கையே பற்றாக்குறை தான் இருக்குது. ஹலோ தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கை குறைவா இருக்குதா? உன் வாழ்க்கையில பற்றாக்குறையா இருக்குதா? உன் வாழ்க்கையில எதுல எல்லாம் தரித்திரம் இருக்குது, எதெல்லாம் நீ கஷ்டப்படுற, அந்த இடத்துல இந்த கர்த்தருடைய வார்த்தை உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகுது.